இன்றைக்கி காலையில் வந்து 6 மணிங்க. காலையில் 6 மணிக்கு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா நேத்திக்கெலாம் வேலை முடியலன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி என்ன பால் காய்ச்சி குடிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்னும் வீட்டு வேலை வந்து ஃபுல்லாக முடியல. ஏசி க்ளீனிங்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. எனக்கு க்ளீனிங் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. இனி ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் லீவுன்றதுனால சண்டே தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே அஷ்டமி நாமி வருதுன்றதுனால தேர்ஸ்டே காலையிலே போயிட்டு பால் காய்ச்சி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். இங்கேயும் என்ஆர்ஐக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கும் நாங்கள் தான் தனியாக தான் பண்ணிக்கணும். இதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூப்பிட்டு பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸு தான் துணைக்கு வருவாங்க. இன்றைக்கி வந்து இங்கே ஆஃபீஸ் இருக்குன்றதுனால நாங்கள் யாரையுமே தொந்தரவு பண்ணவும் இல்லை, யாரையும் கூப்பிடவும் இல்லை. இங்கேருந்து நான் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நான் வரும்பொழுதே ஒரு கேண்டில், அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு வட்டா, இண்டக்ஷன் ஸ்டவ் இது எல்லாமே ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்னும் கேஸ் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ்லாம் நான் வாங்கலை. அதனால் இதெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்டேஜை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அழகாக பாலை காய்ச்சி குடித்தாச்சுங்க. பால் ரொம்ப நல்லா பொங்குச்சு. திருப்தியாக நானும் ஹஸ்பண்டும் வந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு நாங்கள் வந்து என்னை கொண்டு வந்து ஹோட்டலில் திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.